அஃப்ரா டு உம்ரா இந்த வருஷம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீமுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அமுச்சு வச்ச 9 பேரும் அங்கே போயிட்டு மக்காவை பார்த்து இன்னும் எங்களுக்கு கனவாக இருக்குது அப்படின்னு சொன்ன அவங்க வார்த்தைகள் லாஸ்ட் 6 மந்த்தாகவே எங்கள் ஸ்டோருக்கு வர கஸ்டமர்ஸ் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் நல்ல விஷயம் இதுக்காக நாங்கள் துவா செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களோட துவாவோட பலனாவோ இன்னொன்று தெரியல. நான் என் ஃபேமிலியோட இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக போகிறேன். எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு நோம்பு நேரத்தில் சிரமங்கள் இருந்தாலும் இந்த துவாக்காகவும் எனக்கு கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்புக்காகவும் இந்த வருஷமும் திருப்பி அஃப்ரா டு உம்ரா லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் அஃப்ரா டு உம்ரா அர்ரைம் சர்வீஸோட அசோசியேட் பண்ணி தான் பண்றோம். லாஸ்ட் இயர் நம்ம சார்பாக போன எல்லாத்துக்குமே அவங்களோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. திரும்பியும் நம்ம அவங்க தவிர வேற யாருமே நம்ம யோசிச்சு பார்க்கல. அவங்க உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் இப்போ பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய அருள். நம்ம அஃப்ரா கலீல் சகோதரனுடைய இந்த முயற்சியில அல்லாஹ் 2வது வருஷத்தை நம்மளை இணைந்து செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கலாம். பொதுவாக ரஹீமத் சர்வீஸனுடைய நிகழ்வை பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்தில் கூட்டிட்டு போகிற விஷயங்கள்ல இவங்க எடுத்திருக்கிற இந்த பணி ஒரு சிறந்த பணி. இது அல்லாஹ் நாடுறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு வாய்ப்பு. இந்த இணையதளில் நீங்கள் பயன்பெறன்றது நம்ம கேட்குறோம். ஸோ லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் அஃப்ராக்கு வாங்க. ட்ரீம் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டிவைன் டெஸ்டினேஷன் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் இட்.